வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் கனத்த இதயத்தோட தான் பேச வேண்டியிருக்கு. கரூர்ல சமீபத்துல நடந்த அந்த துயர சம்பவம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. முதல்ல சொல்றது உங்க உயிர் தான் ஃபர்ஸ்ட். எந்த தலைவரோ எந்த கூட்டமோ உங்க உயிரை விட வலிதல்ல, பெரியதில்ல. இத நல்லா புரிஞ்சுக்கணும். சரி. கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தா அந்த பக்கமே போகாதீங்க. ஒருவேளை உள்ள போயிட்டா பதட்டப்படாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. குறிப்பா குழந்தைகள், வயசானவங்க, பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க. இது வெறும் செய்தியா கடந்து போற விஷயம் இல்ல. என்ன நடந்தது, அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்தது, உடனடி எதிர்வினைகள். ஆமா, இதுல இருந்து தலைவர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி என்ன பாடங்கள் இருக்குன்னு சொல்லுது. இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கணும். கண்டிப்பா. இந்த துயரத்தோட தீவிரத்தை உணர்ந்து வாங்க உள்ள போய் பேசுவோம். சரிங்க. முதல்ல அந்த நாள்ல என்ன நடந்ததுன்னு ஒரு தடவை திருப்பி பார்ப்போம். செப்டம்பர் 27, 2025 கரூர் வேடுசாமிபுரம். பேர்ல இருந்து 41 பேர் வரைக்கும் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. ரொம்ப சோகம். நிறைய பேர் காயம். நூத்துக்கணக்கான பேர் சொல்றாங்க. கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிச்சயமா இந்த அதிர்ச்சியே இன்னும் போகல. ஆனா அதுக்குள்ள சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த கூட்ட நெரிசலை சரியா ஹேண்டில் பண்ணல, பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொல்லி டிவிகேவோட சில மூத்த தலைவர்கள் மேல போலீஸ் கிரிமினல் வழக்குகள் போட்டிருக்காங்க. இது ஒரு பொறுப்பை நிலைநாட்டுறதுக்கான ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. ஆமா, ஒரு முதல் படி. அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம். ஆமா, அதுவும் அறிவிச்சிருக்காங்க. டிவிகே தலைவர் விஜய் தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடுன்னு சொல்லியிருக்காரு. சரி. அதே நேரத்துல மாநில அரசும் சும்மா இல்ல, ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த விசாரணை எப்படி போகும்னு பார்க்கணும். அப்புறம் ஹைகோர்ட்டே விசாரிக்கணும்னு கூட கோரிக்கை வருதுல. ஆமா, சென்னை உயர்நீதிமன்றமே நேரடியா விசாரிக்கணும்னு சில பேர் சொல்றாங்க. அதுவும் வலுத்துட்டு வருது. சமூகத்தோட எதிர்வினையும் இருந்தது. கடையடைப்பு நடந்ததா சொன்னீங்க. ஆமாங்க, அதுவும் முக்கியம். கரூர் மாவட்ட வர்த்தகர்கள் சங்கம் இந்த துயரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அடுத்த நாளே முழுசா கடையடைப்பு பண்ணாங்க. இது வெறும் அரசியல் பிரச்சனை இல்ல, இது ஒரு சமூக பிரச்சனை, எங்க எல்லாரையும் பாதிச்சிருக்குன்னு காட்டுற மாதிரி இருந்துச்சு. மக்களோட உணர்வு அதுல தெரிஞ்சது. சரி. இந்த சம்பவத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியை அனுமதி கொடுத்ததா சொல்லி படிச்சேன். டிவிகே தொண்டர்கள் ஸ்கூல் காம்பவுண்ட் கிளீன் பண்ணி அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணது ஒரு சின்ன சர்ச்சையாச்சு. அப்புறம் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமாம், கல்வி அதிகாரிகள் இடமாற்றம் செஞ்சாங்க. இது சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா கட்சி வேலைகள் பொதுவெளியில எப்படி பார்க்கப்படுது, அதுக்கு என்ன மாதிரி எதிர்வினை வருதுன்னு இது காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த கரூர் பேரணிக்கே அனுமதி வாங்குறதுல சில சிக்கல்கள் இருந்ததாகவும் செய்திகள் வந்துச்சு. ஆமா, அப்படி ஒரு பேச்சும் அடிபட்டது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரம்மாண்டமான கூட்டத்துக்கான திட்டமிடல் அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி வருது. நிச்சயமா. இதுக்கு நடுவுல நம்ம மறக்க கூடாத இன்னொரு விஷயம், 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஆமா, அதை நோக்கி தானே எல்லா நகர்வுகளும். ஆமா, டிவிகே ரொம்ப தீவிரமா களப்பணி செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா நாமக்கல், கரூர் இந்த பகுதிகள்லாம், அதாவது பொதுவா அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற இடங்கள்ல அங்க கட்சியை பலப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆமா, பேரணிகள், கூட்டங்கள்னு தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த துயரம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழல், அந்த கட்சி செயல்பாடுகள், தேர்தல் நெருக்கடி, இது எல்லாமே ஒரு விதமான அவசரத்தை, அழுத்தத்தை கொடுத்திருக்கலாமோ? இருக்கலாம். அது அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிற திட்டமிடல், இது மேல போதுமான கவனம் போச்சாங்கிற கேள்வி இன்னும் ஆழமாக்குது. நீங்க சொல்ற மாதிரி சொல்றது தலைவர்களோட பணிவு பத்தி. பணிவு எப்படி? வள்ளி தேவியோட பக்தியை உதாரணம் காட்டுறாங்க. கந்தர் அனுபூதியில வர்ற மாதிரி வள்ளியோட பக்தி வெளிப்பாட்டுக்காக இல்ல, முருகனுக்கு செய்யற தூய தன்னலமற்ற சேவை. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் கையில இருக்கிற பவர் அது அகங்காரத்துக்கு இல்ல, மக்களுக்கு சேவை செய்ய அவங்கள பாதுகாக்க கொடுத்த பொறுப்புன்னு உணரணுமா. இவ்ளோ பெரிய கூட்டத்தை வழிநடத்தும் போது ஒவ்வொருத்தரோட பாதுகாப்பு, அவங்களோட கண்ணியம், அது நம்ம கடமைன்னு அவங்க நினைக்கணும்னு சொல்லுது. பெரிய பொறுப்பு இது. ஆமா, சொல்ற ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்பிக்கை மட்டும் பத்தாது, அதோட விவேகமும் கருணையும் சேரணும். விவேகம் அதாவது புத்திசாலித்தனமா? ஆமா, ஞானம் இல்லாத பக்தின்னு வச்சுக்கோங்களேன், அது குருட்டுத்தனமாகிடும்னு எச்சரிக்குது. தேவர்கள், ஞானிகள் கூட அவங்க சக்தியை காட்டும்போது ஒரு நிதானத்தோட, எச்சரிக்கையோட இருந்தாங்கன்னு ஒரு ஒப்பீடு சொல்றாங்க பாருங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அந்த ஒப்பீடு நல்லா இருக்கு. அப்போ தலைவர்களும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் பாதுகாப்பு, கூட்ட கட்டுப்பாடு, ஃபர்ஸ்ட் எய்ட், பிளானிங் இதெல்லாம் ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக பண்ணாம, ஆமா, அதுவே மக்கள் மேல காட்டுற உண்மையான அன்பு, கருணைன்னு பார்க்கணும்னு சொல்லுது. அதாவது பாதுகாப்புங்கிறது சட்டம் சொல்றதுக்காக இல்ல, மனிதாபிமானத்துக்காகன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. அடுத்ததா பொறுப்பேத்துக்கிறதே ஒரு விதமான பக்தினா விஷயம். பொறுப்பேற்கிறது பக்தியா? அது எப்படின்னு புரியலையே. நம்ம தமிழ் பக்தி மரபுல உண்மையான சரணாகதிங்கிறது கடவுளுக்கு மட்டும் இல்ல, நாம செஞ்ச ஒரு செயலோட விளைவு என்னவோ அதையும் ஏத்துக்கிறது, தப்ப ஒப்புக்கிறது, அதுல இருந்து கத்துக்கிட்ட பணிவா முன்னாடி போறது, இதுவும் ஒரு வகை சரணாகதி தான் விளக்குது. ஓ, இது அரசியலுக்கு ரொம்ப பொருந்துமே. ஆமா, அப்போ இந்த பார்வையில இருந்து பார்க்க டிவிகே தலைமை, அவங்க ஆதரவாளர்கள், ஏன் அரசாங்கம் கூட சம்பந்தப்பட்ட எல்லாரும் வெளிப்படையா தங்களோட பொறுப்பை ஏத்துக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெறும் பணத்தை மட்டும் கொடுக்காம உண்மையான ஆறுதல், உதவி செய்யணும். இனிமே இப்படி நடக்காம இருக்க அவங்க நடைமுறைகளை மாத்தணும், எல்லாத்தையும் வெளிப்படையா. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு இது புதுசா இருக்கலாம். ஆமா, இது மட்டும் இல்லாம கூட்டு பிரார்த்தனை, சமூக ஒற்றுமை மூலமா இந்த காயங்களை ஆற்ற முடியணும். அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் தாண்டி மனிதாபிமானம், கருணை அடிப்படையில எல்லாரும் ஒன்னா சேரணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்குது. இது கரூர் சம்பவத்துக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே ஒரு சமூகமா நாம எப்படி இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஒரு பெரிய பார்வை அது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஆமா, ரொம்ப தெளிவான சில பரிந்துரைகள் இருக்கு.
முதல்ல பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு விதிமுறைகளை ரொம்ப கடுமையாக்கணும். எப்படி? கூட்டத்துக்கு லிமிட் வைக்கிறதா? ஆமா, கூட்ட வரம்புகள், கெபாசிட்டி லிமிட்ஸ், அப்புறம் பாதுகாப்புக்கு தேவையான இடைவெளி, அவசர காலத்துல வெளியேற வழிகள், அதுக்கான தெளிவான திட்டங்கள் இதெல்லாம் பேப்பர்ல இல்லாம உண்மையிலேயே ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ட்ரெய்னிங், தொண்டர்களுக்கு, போலீஸ்க்கு. ஆமா, தொண்டர்கள், போலீஸ், மெடிக்கல் டீம்ஸ் இவங்க எல்லாருக்கும் முறையான பயிற்சி கொடுக்கணும். கூட்ட நெரிசலை எப்படி சமாளிக்கிறது, ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பயிற்சி வேணும். டெக்னாலஜி யூஸ் பண்ணலான்னு கூட சொல்லுதில்ல, சிசிடிவி, சென்சார்ஸ். ஆமா, சிசிடிவி கேமரா, கூட்ட நெரிசலை அளக்கிற சென்சார்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம்னு பரிந்துரைக்குது. அப்புறம் மக்களுக்கு தகவல் கொடுக்கிறது. ஆமா, அது முக்கியம். வதந்தி பரவாம இருக்கு. கரெக்ட். சரியான தகவலை சரியான நேரத்துல வெளிப்படையா கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி தலைவர்களே முன்மாதிரியா இருக்கணும். அது எப்படி? நேரம் தவறாமை, ஒழுங்கு, மேடையில பேசும்போதே பாதுகாப்பு பத்தி சொல்றது, தொண்டர்களை அமைதிப்படுத்துறது, பணிவா நடந்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. தலைவர்கள் சரியா இருந்தா கீழே இருக்கிறவங்க அதை பின்பற்றுவாங்க இல்லையா? ஆமா. அப்புறம் இந்த கடைசி பாயிண்ட், இது வெறும் அரசியல் வேலை இல்ல, இது ஒரு புனிதமான கடமைன்னு நினைக்கணும்னு சொல்றது, அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆமா, ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு கொடுத்து செய்யற வேலையை ஒரு தர்மமா நினைச்சு செஞ்சா அலட்சியம் வராதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் தேவைப்படுது இதுக்கு. பொதுமக்களுக்கும் சில அறிவுரை சொல்லுதுன்னு சொன்னீங்களே, அது என்ன? ஆமா, பாதுகாப்பு வழிமுறைகளை சொன்னா கேட்கணும்னு சொல்லுது. அது பயம் இல்ல, விவேகம்னு சொல்றது நல்லா இருக்கு. ஆமா, அதான், இது பயம் இல்ல, இது புத்திசாலித்தனம். இந்த மாதிரி விழிப்புணர்வை குறிப்பா இளைஞர்கள் மத்தவங்களுக்கும் சொல்லுது. சரி, இப்போ அரசியல்வாதிகளுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் என்ன சொல்றாங்க? இதுதான் ஒருவேளை இருக்கிறதுலே முக்கியமான பகுதியா இருக்கும். ஆமா, அவங்களுக்கு சொல்றது இன்னும் அழுத்தமா இருக்கு. முதல் பாயிண்ட், மனித உயிர்கள் உங்க அரசியல் லட்சியத்தை விட பல மடங்கு மேலானது. இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. சேவை மனப்பான்மை முதல்ல வரணும், அகங்காரம் கடைசியா போகணும்னு சொல்லிட்டு காமராஜர், பெரியார், அம்பேத்கர், எம்ஜிஆர் மாதிரி தலைவர்களை உதாரணம் காட்டுது பாருங்க. சரி. அப்புறம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு தர்மமா பார்க்கணும். அதாவது கோயில்கள்ல ஆகம விதிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு ஒப்பீடா? ஆமா, அதே மாதிரி பொதுக்கூட்டங்களுக்கும் பேரணிகளுக்கும் தெளிவான கண்டிப்பான பாதுகாப்பு விதிகள் வேணும்னு சொல்றது ஒரு புதுமையான பார்வை, ஆனா அவசியமான பார்வை. ப்ரொஃபஷனல் ஈவென்ட் மேனேஜர்ஸ் யூஸ் பண்ணணும்னு, தோல்வி வந்தா ஒத்துக்கணும்னு சொல்லுது. ஆமா, தப்பு நடந்தா அதை மறைக்காம வெளிப்படையா பொறுப்பேற்கணும். அதுல இருந்து கத்துக்கிட்டு முன்னாடி போகணும். அந்த பக்குவம் வேணும். மக்களை வெறும் ஓட்டு வங்கியா பார்க்காதீங்க, ஒவ்வொருத்தரையும் உயிருள்ள ஆன்மாவா மதிங்கன்னு சொல்றது மனசு தொடுது. ஆமாங்க, அறி வருது. ஒரு உயிரிழப்பு ஒரு உலகத்தை இழப்பதற்கு சமம் அப்படின்னு. இது எல்லார் மனசுலயும் நிக்கணும். இறுதியா ஒரு தொலைநோக்கு பார்வையும் சொல்றாங்க இல்லையா, அரசியல் நிகழ்வு திருவிழாவா இருக்கணும், பேரழிவா இருக்க கூடாதுன்னு. ஆமா, தலைவர்கள் மேல நம்பிக்கை வரணும்னா அது அவங்க கருணையாலேயோ செயல்திறனாலேயோ வரணும், பயத்தாலேயோ கண்மூடித்தனமான பக்தியாலேயோ வரக்கூடாது. கரூருங்கிற இடம் இந்த சோகத்துக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பொதுக்கூட்டங்கள் எப்படி நடத்தணுங்கிறத மாத்தின இடமா மாறணும்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஆமா, இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. இந்த மாதிரி துயரத்துல இருந்து நாம உண்மையா என்ன கத்துக்கிறோம்? இது ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்குமா, இல்ல இப்படியே போயிடுமா? இன்னைக்கு நாம கரூர் துயரம், அதோட உடனடி எதிர்வினைகள், அரசியல் பின்னணி, அப்புறங்கள், நடைமுறை ஆலோசனைகள்னு உங்ககிட்ட இருந்த ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் விரிவாகவே அலசிட்டோம். பொறுப்புணர்வு, கருணை, பாதுகாப்பு, விவேகம் இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ஆமா, வள்ளி தேவியோட அன்பு மாதிரி பாதுகாப்பா இருக்கணும், முருகனோட அருள் மாதிரி வளர்க்கணும்னு சொல்றது தலைவர்களும் மக்களும் செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துது. இறுதியா நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. பொதுவா அரசியலையும் ஆன்மீகத்தையும் தனித்தனியா பாக்குற ஒரு சூழல் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஒரு பெரிய துயரத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு துறைகளும் இப்படி ஒண்ணுக்கொண்ணு வழிகாட்டணும், பாடம் கத்துக்கணும்னு சொல்றது ஒரு சமூகமா நமக்கு என்ன அர்த்தத்தை தருது? இது யோசிக்க வேண்டிய கேள்விதான். தனி நபர்களுக்கு, தலைவர்களுக்கு இது என்ன சவால்களை கொடுக்குது, என்ன வாய்ப்புகளை கொடுக்குது? பொது வாழ்க்கையில தார்மீகத்தையும் ஆன்மீக மதிப்பீடுகளையும் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும், கொண்டு வரணுமா? இது சாத்தியமா இல்ல வெறும் கற்பனையா? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இதோட கடைசி வரியை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். உற்சாகம் அப்பாவி உயிர்களை பழிவாங்குவது இனி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அலட்சியம் கருணையை மறைக்க இனி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நன்றி.